மீனாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே ரொம்ப பதறிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ரேகா வந்து சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல சத்யா, சிந்தாமணி ஆளை வச்சு தூக்கிடுவாங்கன்னு, நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சிந்தாமணியை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சத்யா கேக்குறாங்க. எனக்கு தெரியும், அவங்க பேசிட்டு இருந்த நான் கேட்டேன், அதனால தான் நான் உனக்கு உடனே ஃபோன் பண்ணேன். ஆனா நீ அதை அலட்சியமா எடுத்துட்டல, பாரு அன்னைக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அதெல்லாம் விடு, நீ எப்படி அவங்கள கேட்ட அப்படின்ற மாதிரி வந்து சத்யா கேட்கறான். உடனே அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், அவங்க தான் என் அம்மா அப்படின்ற மாதிரி வந்து ரேகா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு மொத்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து தேர்தல் வாக்குறுதியெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு மீனாவும் முத்துவும் அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல சிந்தாமணி வந்து எல்லாருக்கும் வந்து சாரி வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சில பேர் வந்து இப்ப சாரி கொடுக்குறீங்க, ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க, வட்டி கடன் கொடுத்து எத்தனை பேர் கடையை நீங்க எழுதி வாங்கிட்டீங்க, சொந்தமா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களும் இப்ப உங்களுக்கு கீழே அடிமையா வேலை செய்யற மாதிரி இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஓட்டு போட முடியாது, முதல்ல எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சிந்தாமணிக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. இவன் என்ன வரத்துக்குள்ளேயே வந்து நம்மளை கீழே இறக்க பாக்குறா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்றாங்க. சரி இப்ப வந்து சேரிக்காக தானே மயங்கல, அடுத்து ஏதாச்சும் கொடுத்து பார்ப்போம், அப்பயும் இவங்க ஏதாச்சும் பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் ஆளே இல்லாத மாதிரி பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க அடியால் வந்து என்னக்கா எப்படியாச்சு உங்களையே அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து ஏத்தி வர்றானுங்க. நீ சின்ன பொண்ணுடா, வளர்ந்து வரட்டும், பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி வந்து பெருந்தன்மையா நடந்துக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க ஊருக்குள்ள. நான் நினைச்சா அவளை வந்து நிக்க விடாம கூட பண்ணலாம், ஆனா வந்து இருக்கட்டும், நம்மளுக்குன்னு ஒரு போட்டி இருந்தா தானே நல்லா இருக்கும், அண்ணா போஸ்டர் ஜெயிச்சா நல்லா இருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமாக்கா அது என்னமோ உண்மைதான்க்கா, இருந்தாலும் நீங்க உங்க கெத்து விட்டு போக கூடாம பார்த்தோம்லக்கா, என்னென்னமோ பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி அடையாளம் சொல்லும்போது அது சிந்தாமணி சொல்றாங்க, பாத்துக்கலாம் விடுடா, என்ன கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கா தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து மீனாவுக்கு எது பறைய நின்று பேசுறாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்து தெரியும் தெரியும் எல்லாமே தெரியும், நீங்க வந்து ஒரு ஆளை வச்சு எல்லாத்தையும் பண்றதும் எங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுவீங்களே அதுவும் எங்களுக்கு தெரியும், இத்தனை வருஷமா நாங்க பாத்துக்க தானே இருந்தோம், ஒரு சேஞ்சஸ் வேணும்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணி வந்துட்டு, ஏய் நீ ரொம்ப பேசுற பாரு, நீ ரொம்ப அனுபவிக்க போற பாரு அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி சொல்றாங்க. பாப்போம், அதையும் தான் பாப்போம், யாரு அனுபவிக்கிறா, யாரு ஜெயிக்கிறா, யாரு தோக்குறான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து நல்லா கெத்தாவே பேசுறாங்க. அதை கேட்டுட்டு சுத்தி இருக்கவங்க வந்து சூப்பர் மீனா, அப்படித்தான் இருக்கணும், நல்லா போல்டா இருக்கணும் மீனா அப்படின்னு சொல்லி கைத்தட்டுறாங்க. அப்ப கரெக்டா முத்து வந்துடுறாங்க. என்னாச்சு மீனா, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லங்க, சும்மா ஒரு நாய் கத்திட்டு இருந்துச்சு, அததான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன், அதுவும் வேற ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணிக்கு வந்து ரொம்ப கோபமாகுது. இவ என்ன ரொம்ப பேசுறாளே, ரொம்ப வந்து வாய் விடுறா, இல்ல வந்து அடக்கி வச்சுக்க மாமியால முடியல போல, அவ சரியான வெத்து வெட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனாவை பார்த்தா எல்லாத்துக்கும் வந்து நல்லது செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து நோட்டீஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் அவங்க ஃப்ரெண்டும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவனும் அண்ணாமலை அவர் வந்து சொல்றாரு, மருமக நல்ல திறமையான பொண்ணாதான் இருக்கு, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கா, எல்லாத்துக்கும் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறான், ஆனா ஏன் பொண்டாட்டி மட்டும் அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவ அப்படிதான், அவ வந்து மீனா என்ன செஞ்சாலும் அவளுக்கு வந்து இதயத்தையே எடுத்தாந்து கொடுத்தாலும் இல்ல நீ எடுத்துட்டு வந்த இதயம் சரியில்லைன்னு அதுலயும் நட்டம் சொல்லுவா, அவ அப்படிதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி விடு அண்ணாமலை, உனக்கு இருக்க மவனும் மருமகளும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருங்க, அதை பார்க்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமாண்டா, அதுலதான் எனக்கு அதை சந்தோஷமே, எனக்கு இருக்க 2 மருமகளும் நல்ல பிள்ளைங்க தான், அது 3வதும் நல்ல பிள்ளையா அமைஞ்சுதான் நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஒரு வகையில நல்லவதான், ஆனா என்ன பொய் சொல்லிட்டா ஏமாத்திட்டா, அது மட்டும்தான் மனசு குறையா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் நம்மள நீ வந்து அவளை ஏத்துக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க பரசு. இல்ல எப்படி ஏத்துக்க முடியும், என்னையே என் ஃபேமிலி மொத்தத்தையும் ஏமாத்திருக்கா, என் குடும்ப சந்தோஷத்தை மொத்தத்தையும் வந்து இலக்கு வச்சிருக்கா, அவளை எப்படி ஏற்க முடியும், நான் ஏற்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ரோஹிணியை காமிக்கிறாங்க. ரோஹிணி வந்து அவங்க அம்மாட்ட வந்து கோவமா பேசிட்டு இருக்கா. நான் அப்படி வாழாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த முத்துவும் மீனாவும் தான், அவளை வந்து நான் எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டினாதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, என்னடி பேசிட்டு இருக்க, நீ வந்து பொய் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு தெரிஞ்ச, நீ வந்து நேர்மையா இருந்திருந்தா அப்படின்னா இந்த பிரச்சனையே உனக்கு வந்திருக்காது, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னேன், எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லுன்னு, நீ சொல்லல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உண்மையை சொல்லியிருந்தா என்னை நான் ஏத்துட்டுப்பாங்கன்னு நினைக்கிறியா, அவன் மனோஜ் சரியான அம்மா பையன் தெரியும்ல, அவங்க அம்மா என்ன சொல்றாளோ அதை மட்டும்தான் அவன் கேட்பான், அதை தாண்டி ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டான், எப்படியாச்சும் அவனை என் வலையில விளை வச்சுட்டு என் பேச்சு கேட்கிற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் உண்மையை சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இந்த மீனாவை கூட சமாளிச்சுட்டேன், ஆனா இந்த முத்து இருக்கானே வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டான், எனக்கு அவன் மேலதான் ரொம்ப கோவமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து கிறிஷ் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, அம்மா வேணாமா, நம்ம வந்து அப்பாவே வேணாமா, நம்ம வந்து தனியாவே இருந்துக்கலாமா, ஏமா நீ என்ன பாத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான். கிறிஷ் ஒழுங்கா உள்ள போ, ஏதாச்சும் நான் சொல்லிடுவேன், அமைதியா உள்ள போயிரு அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி சத்தம் போடுறாங்க. அதை கேட்டுட்டு கிறிஷ் வந்து, அம்மா இல்லம்மா, அப்பாவை கஷ்டப்படுத்தி நம்ம கூட இருக்க வைக்கிறதுக்கு
எதுக்கு அவர் அங்க சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம அங்க தனியாவே இருந்து போமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கிறிஷ் போக போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி வந்து ரொம்ப கத்தி அவங்கள திட்டுறாங்க. அவனே கிறிஷ் வந்து அழுதுட்டே உள்ள ஓடிடுறான். அதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து ஏண்டி இப்படி புள்ள மேல கோவப்படுற, நீ செய்யறது தப்புன்னு எல்லாருமே சொல்றோம், ஆனா உனக்கு தெரியவே இல்லையா, ஒருத்தரை கட்டாயப்படுத்தி எப்படி உன் கூட வாழ வைப்ப, அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா, இல்ல அவரு அப்ப உண்மையாதான் இருப்பாருன்னு நீ நினைக்கிறியா, நீ எப்படி போலியா நடிச்சியோ அவரும் அப்படி நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி வந்துட்டு இல்ல, என் உண்மையான காதல் வந்து அவனுக்கு மனோஜுக்கு புரியும், புரிய வச்சு நான் அவளை வந்து அவரோட சேர்ந்து வாழ்வேன், என் குழந்தைக்காகவும் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரிடி அவ வந்து உன்னையே ஏத்துக்கிறான்னு வை, உன் பிள்ளைய எப்படி ஏத்துக்குவான், அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு இருக்கவன் ஒருவேளை இதே மாதிரி முத்து கேரக்டரா இருந்தான்னு வச்சுக்கேன், முத்து கேரக்டர் அளவுக்கு அவன் இருந்திருந்தானா அவன் கண்டிப்பா கிருஷ்ணன் ஏத்திருந்திருப்பான், உன்னையும் ஏத்திருந்திருப்பான். ஆனா அவன் அப்படி கிடையாது. நீ வந்து இந்த முயற்சியை கையை விட்டுட்டு டைவர்ஸை கொடுத்துட்டு நீ உன் வாழ்க்கைய வாழ பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்து கத்துறாங்க, போதுமா நிறுத்து, இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட கேட்டு சொல்லிக்கிட்டே இருக்காத, எனக்கு மனோஜ் தான் வேணும், அவன் கூட தான் நான் வாழ்வேன், இதை மீறி யார் எது செஞ்சாலும் நான் வந்து விடவே மாட்டேன், நான் எப்படியா வந்து மனோஜ் கூட வாழ்ந்துதான் தீர்வேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கத்துறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க மாதிரி எப்படியோ கேட்டு நாசமா போ, நீ என்ன நாங்க சொன்னா கேட்டவா போற, உன் திமிருக்கு தானே ஆடுவ, ஆடு, நீ ஆனா அனுபவிப்படி, நிறையவே அனுபவிப்ப, இப்ப அனுபவிக்கிறத விட நிறைய அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. போதும் போதும் நீ சாபம் விட்டதெல்லாம் போதும், போய் அவனை பாரு, அவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் போதாண்டி போறேன், நான் எவ்வளவு நாள் நானும் இருப்பேன்னு நான் பாக்குறேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ இந்த ஆட்டம் ஆடுற, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் நீ தானே பாத்துக்கணும், அதுக்கப்புறம் எப்படி பாத்துக்குவான்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. அதே டைம்ல வந்து சிந்தாமணி உள்ள வராங்க. என்னாச்சு ரோஹிணி, எதுவும் பிரச்சனையா, ஏன் இப்ப அம்மா ரொம்ப கோவமா பேசுறாங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல மனோஜை விற்ற சொல்றாங்க. எப்படி ஆண்டி என்னால விட முடியும், அவன் என் வாழ்க்கை ஆண்டி, நான் வந்து அவளை ரொம்ப லவ் பண்றேன், ஆனா யாருக்கும் இது ஏன் ஆண்டி புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கு புரியுது ரோஹிணி, எனக்கு புரியாம இல்ல, ஆனா என்ன பண்றது, நானும் உனக்கு ஏதாச்சும் வகையில ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறேன், ஆனா முடியவே மாட்டேங்குது, இப்ப என்னன்னா எனக்கு ஒரு தலைவலி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாங்க. என்ன ஆண்டி உங்களுக்கே தலைவலியா, என்னாச்சு, யாரு என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி கேக்குறாங்க. அதை பார்த்துட்டு சிந்தாமணி வந்துட்டு ஆமா இந்த மீனா தான், நான் ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறேன், என்னை எதிர்த்து போட்டிடுறேங்கிற பேர்ல நின்றுட்டு ரொம்ப காமெடி பண்ணிக்க தெரியுறா அப்படின்றாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க, உங்களை எதிர்த்து மீனா நிக்கிறாளா, எப்படி ஆண்டி அவ ஜெயிப்பா, அதை நினைச்சு நீங்க ஆண்டி நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க, எப்படியா இருந்தாலும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, அது அவளுக்கே தெரிஞ்சிருக்கும், சும்மா பேர் பந்தாக்காக நிக்கிறா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, விட்டு தள்ளுங்க ஆண்டி அப்படின்றாங்க. அதுக்காக தான் நானும் அமைதியாவே விட்டுட்டேன், எல்லாத்தையும் ஏதாச்சும் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படியே இல்ல சொல்லி பாருங்க, கேட்கலன்னா ஆளை தூக்கிடுங்க, வேற என்ன பண்றது, நம்மளால அவ்வளவுதானே ஆண்டி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. நீ சொன்ன பாரு நல்ல ஐடியாவா கொடுத்துருக்கா ரோஹிணி, நான் இதையே போய் முதல்ல பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் வந்து ரேகாவை வந்து காமிக்கிறாங்க. ரேகா வந்து அவங்க அம்மாட்ட வந்து பேச வந்திருக்கா. என்ன எலெக்ஷன்லாம் நிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், உன்னை எதிர்த்து ஒரு பொண்ணு வேற நிக்குதாம, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னை எதிர்த்து ஒரு ஆள் வந்திருக்கு பாத்தில்ல அப்படின்ற மாதிரி வந்து கெத்தா வந்து சொல்றாங்க. அதை கேட்டு சிந்தாமணி வந்துட்டு நிக்கிறாதான், ஆனா உயிரோட இருப்பாளான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ரேகா வந்து ரொம்ப ஷாக்கா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா நான் 2-3 டைம் நிக்காத வேணான்னு சொல்லி பார்த்தேன், என் பேச்ச கேட்கல, அதான் ஆளை தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. நீ எல்லாம் நேர்மையாவே நின்று ஜெயிக்க மாட்டல்ல, உனக்கு வந்து இந்த குறுக்கு வழி தான் தெரியும்ல, நீ இப்படியே இருக்கனால தான் எனக்கும் அப்பாவுக்கும் உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. அதை கேட்டு சிந்தாமணி வந்துட்டு இல்லாட்டி மட்டும் உங்க அப்பா வந்து என்கிட்ட அப்படியே பாசமா பேசி கொஞ்சம் வளைஞ்சிருவான், போடி வேலையை பார்த்துக்கிட்டு, நான் என்ன செய்யறேனோ அதுதான் எனக்கு நேர்மா தர்மம் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. உடனே வந்துட்டு கரெக்டா அந்த நேரத்துல வந்து ஆடியாளு அக்கா ஆளை வச்சுக்கா, அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரேகா வந்து ரொம்ப பதறி போய் வந்துடுறேன் இரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நான் போறேன், நான் போய் அவங்கள காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. உனக்கு அவளை யாருன்னே தெரியாதுடி, எப்படி போய் காப்பாத்துவ அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சிரிக்கிறாங்க. அது ஏன் தலைவலி, நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல விட்டு தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா வெளியே வந்து சத்யாவுக்கு உடனே போன் பண்றாங்க. சத்யா போன் வந்து எடுத்து என்னாச்சு ரேகா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. மீனா இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன், நீ முதல்ல அக்காவை வந்து எச்சரிக்கை பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னடி வளர திடீர்னு போன் பண்ணி அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சத்யா அசால்ட்டா கேக்குறாங்க. நான் சொல்றத முதல்ல கேளு சத்யா, அக்காவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுது, அக்காவை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி இரு, ரொம்ப பதறாத, நான் வந்து அக்காவுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து மீனா போன் பண்ணவும் மீனா வந்து எடுத்துடுறாங்க. என்னாச்சு சத்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அக்கா அவனை வந்து எதுவும் கார் ஃபாலோ பண்ணுதா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே பார்த்துட்டு ஆமா சத்யா, ரொம்ப நேரமா ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அக்கா அவனை ஆக்சிடென்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்றதுக்குள்ளே வந்து மீனா வந்து கார் அடிச்சு தூக்கிடுது. மீனா போய் வந்து மீனா ரொம்ப கீழே விழுற சத்தம்லாம் வந்து சத்யா கேக்குது. உடனே வந்து சத்யா அழுறான். அக்கா என்னாச்சுக்கா, பதில் சொல்லுக்கா பதில் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி அழுறான். சத்யா சத்யா அப்படின்னு மட்டும்தான் கேக்குது, ஆனா வந்து வாய்ஸே கேட்கல. அப்படியே வந்து மீனா மயக்கம் போட்டுறாங்க. உடனே சத்யா வந்து முத்து
ஃபோன் பண்றான். முத்துக்கு ஃபோன் பண்ணி, என்ன சத்யா என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மாமா அது வந்து அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு மாமா, நான் ஃபோன் பண்ணேன், ஆனா ஆக்சிடென்ட் பண்ண சவுண்ட் மட்டும் தான் மாமா கேட்டுச்சு, அக்கா எங்க இருக்குன்னு தெரியல மாமா, நீ ஏதாச்சும் டக்குன்னு பாரு மாமா அப்படின்றாங்க. என்னாச்சுல, என்னென்னமோ சொல்ற, எனக்கு ரொம்ப பதட்டமாகுதுடா அப்படின்ற மாதிரி வந்து முத்து பதறாங்க. ஆமா மாமா, நான் ஃபோன் பேசிட்டே இருந்தேன் மாமா, டக்குன்னு வந்து கீழே விழுந்த சத்தம்லாம் கேட்டுச்சு மாமா, அதுக்கப்புறம் அக்கா வாய்ஸ் கேட்கவே இல்லை மாமா, நீ என்னன்னு டக்குன்னு பாருங்க மாமா அப்படின்றாங்க. இரு சத்யா, நான் இதை முதல்ல பதறாம இரு, நான் வந்து போய் என்னன்னு பார்த்துட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து முத்துக்கு ஃபோன் வருது. இந்த இடத்துல வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து முத்துக்கு வந்து ஃபோன் வருது. போய் கேட்டுட்டு பதறி ஓடுறாங்க. அவங்க ஃபேமிலி, மீனா ஃபேமிலி எல்லாருமே ஓடுறாங்க. அங்க வந்து பார்த்தா ரேகாவும் வந்து அந்த டைம்ல வந்து நிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்லடா அக்காவை காப்பாத்துன்னு, நீ ஏன்டா அப்படி அசால்ட்டா எடுத்துக்கிற, நான் ஒவ்வொரு டைம் சொல்றதையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு, எனக்கு என்ன தெரியும், நீ சும்மா சொல்ற, நானும் சும்மா கால் பண்ணேன், ஆனா டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா டக்குன்னு முத்து வந்துட்டு, உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆக போறது முன்னாடியே தெரியும், அப்ப இது ஆக்சிடென்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டு அக்கா வந்து, இல்ல இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இது வந்து சிந்தாமணி பிளான் பண்ணி தான் பண்ணாங்க, நான் வந்து சிந்தாமணி பேசிட்டு இருந்ததை வந்து கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சிந்தாமணி யாருன்னு முதல்ல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு சத்யாவும், ஆமா இல்ல, உனக்கு எப்படி சிந்தாமணியை தெரியும், உனக்கும் சிந்தாமணிக்கு என்ன தொடர்பு சொல்லு, நீ ஒருவேளை நீ சிந்தாமணியோட ஆளா, எங்க வீட்டுல வந்து அப்படி வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு ரேகா வந்து ரொம்ப அழுறாங்க. என்னடா என்ன போய் இப்படி நினைச்சிட்டியே அப்படின்ற மாதிரி அழுறாங்க. அதை கேட்டு பார்த்துட்டு முத்துட்டு, அப்படி கிடையாது, அவ வந்து உன்னை உண்மையாவே லவ் பண்றா, அது எனக்கு நல்லா தெரியும், ஆனா வந்து நீ சிந்தாமணி பேசினதை வந்து எப்படி கேட்ட, எங்க கேட்ட, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டு ரேகா வந்துட்டு, இல்ல சிந்தாமணி என்னோட அம்மா தான், அவ செய்யறது நடவடிக்கை பிடிக்காம நானும் எங்க அப்பாவும் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்படியே வந்து சீனை வந்து கட் பண்றாங்க. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.